பஞ்சு திரி அது உன்னால் அருளப்பட்ட மூலப்பொருள்தானே அம்மா. அறிவியல் என்பது வெறும் தேடல், ஆன்மீகம் என்பது தெய்வீகம். அதில்தான் அறிவின் புதையல் அடங்கி கிடக்கிறது. விளக்கின் வெளிச்சம் எல்லாம் நீதானே தாயே. அந்த வெளிச்ச குவியலை வெளிப்படுத்தும் தைப்பூச ஜோதியை ஏற்ற வாருங்கள் தாயே. இன்னைக்கு அம்மாவை முதல்ல தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இவ்வளவு சிம்பிளா இன்னைக்கு, ஆனால் மௌனவர் தான் அவங்களால பேச முடியல. இவ்வளவு சிம்பிளாகவும் இவ்வளவு ஒரு மக்களுக்கு தொண்டு செய்கிற எண்ணத்தோடு இருக்கிற பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இன்று எனக்கு ஒரு பாக்கியமான நாள்னு நான் கருதுறேன். நன்றி. அம்மாவை முதல்ல இன்னைக்கு தான் நான் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப மெய் சிலிச்சிருச்சேன், வார்த்தைகளே வரல. அருள்மொழி சென்னையிலிருந்து வந்திருக்குங்க. இந்த தைப்பூச ஜோதி என்று கலந்து கொள்வது மிகப்பெரிய பாக்கியம். இந்த மேல்மருவத்துறை மண்ணை மிதித்தாலே பாக்கியம் என்று அம்மா சொல்வார்கள். இந்த ஒரு பெரும் பாக்கியம் என்று கிடைத்திருப்பது உள்ளபடியே நான் மகிழ்த்து பூரிப்படைகின்றேன். சக்தி யுகத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் அவதாரம் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மேல்மருவத்தூருக்கு முன் வந்து அனைவரது ஊழ்வனையும் தீர்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் அதற்காகத்தான் இந்த தைப்பூச ஜோதி ஏற்றி அனைவரது வாழ்விலும் மலர்ச்சியையும் வளர்ச்சியும் ஆன்மீக எழுச்சியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஓம் சக்தி. I know Amma since 1987 when I was posted in this district. I really consider it a great fortune to be here to attend this function. I believe in God, and naturally whenever there is any occasion like this, I consider it my duty to come and attend. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்ற வரிகளை பதியமிட்டு அறம் வளர்க்கும் தாயே, இதோ நீ ஏற்றப் போகும் ஆன்மீக ஜோதியாம் தைப்பூச ஜோதியை காண எல்லோருமே காத்து கிடக்கின்றனர். உயிர் எல்லாம் ஒன்றே, ஆன்மா ஒன்றே என்ற குறிக்கோளில் குவிந்தவர்கள் இவர்கள். ஒரே தாய் ஒரே குலம் என்ற உன் தத்துவத்தின் மொத்த குவியல்கள்தானே இந்த பக்தர்கள். உன் தைப்பூச ஜோதியை காண விழித்திறந்து கிடக்கின்றார்கள் தாயே. ஒன்று மறைந்தால்தானே ஒன்று. பூ மறைந்தால் காய், காய் மறைந்தால் கனி. எதுவும் மறையாமல் எல்லாம் என்பது சித்து அல்லவா? தாயே, இதோ சூரியனையும் சுகம் தரும் நிலவின் வருகையையும் ஒரு சேர காண முடிகிறது. எப்படி? நீ வருகிறாயே, நீ சித்துக்காரி ஆயிற்றே. இந்த விழாவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எடுக்கும் விழாதானே. அதனால்தான் இந்த காட்சியோடு அம்மா காலடி பதியமிடுகிறார்கள் தைப்பூச ஜோதி மேடைக்கு. தெய்வ திருவை காண்பதற்கு திசையெட்டும் விழித்திரைகள் விழித்தபடி அம்மா அம்மா அம்மா, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி முழக்கம் சக்தி மழையாக கொட்டி அனைவரின் காதுகளையும் நனைத்தது. தாயே, பௌர்ணமி தோறும் விளக்கு பூஜை செய்து வெளிச்சத்தை பாய்ச்சி விடியலை சிந்தியவளே, தை பௌர்ணமி தைப்பூச ஜோதி. ஆம், மொத்த பௌர்ணமியின் வெளிச்சத்தை தையில் ஜோதியாக்கி அருள் பாலிக்க அருள் திரு அம்மா தைப்பூச ஜோதி பீடத்திற்கு எழுந்தருளினார்கள். சூரிய விழா, பொங்கல் விழா, நிலவு விழா, பூச விழா. பொங்கலில் அரிசி பொங்குகிறது,
பூசத்தில் ஜோதி பொங்குகிறது. அம்மா, இந்த ஒளி விழா சமுதாய நலம் காக்கும் உயிர் விழா. சூரிய வழிபாடும் சந்திர வழிபாடும் இணையும் விழா தைப்பூச ஜோதி விழா. ஆம் தாயே, சந்திரனின் ஒளி சூரியனிடமிருந்து தானே. அருள் திரு அம்மா, நீ சூரியனாயும் முகம் காட்டுகிறாய், சந்திரனாயும் கருணை காட்டுகிறாய். இரண்டும் உன் விழிகள் தானே தாயே. இசைக்கு இசைவது இறையும் என்பது தொன்று தொட்ட நம்பிக்கை. நமது ஆன்மீகம் இசையின் அடிச்சுவட்டில் தொடங்கியது தானே. பூசம் வந்த பூரிப்பில் இதோ இந்த ஆடல் பாடல். பிஞ்சுகளின் நெஞ்சிலும் இந்த நிகழ்ச்சியினால் ஆன்மீகம் வேரூன்றி வளர்ந்தது அம்மா. எல்லாம் உன் அருள்தானே.